கல்வன் அல்ல என்று பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனிடம் சூளுரைத்து தன் கணவன் கல்வன் அல்ல என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறாள் கண்ணகி. அதை பற்றின சிறு நாடகம்தான் இது. அமைதி காத்து இதனுடைய பொருளை புரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ. ராஜகுலசேகரன் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னர் வருகிறார் வருகிறார் வருகிறார். காவலரே காவலரே, ஆவியும் நீரையும் கையில் தனித்திறந்து மாலிபை போல வடிவம் கொண்டு வருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? அரண்மனை காவலின் மீது ஆவேச கோலத்தில் உள்ளிருக்கும் யார்? நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகார் சோழனது பூம்புகார எனது ஊர். பெருவணிகன் மாசாத்தவனின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உனது முறியீடு என்னவோ? நீதி வல்வன் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் தேவியம் மனைவி கண்ணகி நான் என்று அறிந்திருக்க அரசே, அறிந்திருக்க. ஓ, கோவலனின் மனைவி, சிலம்பு திடிய கல்வனின் மனைவி. போலும் யாகவராயனும் நாகாக்க மன்னா, நாகாக்க யார் கல்வன்? எனது மனவன கல்வன். இல்லை இல்லை, கையும் களமா பிடிக்கப்பட்டவன் கல்வன் தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது தெரியுமல்லவா? கொட்டவனே குடலில் மூட்டவனே எண்ணிப்பார். கொலை மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோட முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அறங்காக்கும் மன்னன்? என்ன கண்ணகி, உன் கணவனிடம் இருந்து அரசி அணிந்திருக்கும் கோபுரதேவின் சிலம்பு கோபுரதேவின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியவில்லை என்னால். உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? நீ யார் நம்பதற்கு? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனை தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே ஆண்கள் சார்ந்தவர்கள், இவர்களை இப்பொழுது உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. வழக்கிற்கு என்ன ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் எனது மன்னன் விற்க வந்தார். அவரை மாபவியிலை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படி என்று அரசு என்றிருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடைய சிலம்பு. அதற்கு ஆதாரம்? இப்படி 1000 கேள்வி கேட்கிறாயே, இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை கேட்டிருந்தால் அவன் உயிர் பிரித்திருக்குமே. நீதி வல்வாதவன் என்ற பெயர் உனக்கும் நிலைத்திருக்குமே. மதுரை பாண்டியா, உனது மனைவியிலே பிழை பழைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கப்பரர்களா முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கப்பரர்கள். அப்படியா? அப்படியா? அதையும் பார்ப்போம். தேவி இப்படி கொடு. பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, கண்கள் வடிக்கின்ற தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். இதோ உனக்கு சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்ற சிலம்பு மாணிக்கங்கள். ஆன்றார்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் திறம் மரம் அத்தனையும் மன்னாடு மன்னாகி கலந்து விட்டதா? மன்னா உனக்கு செங்கோல் எதற்காக? மணிமுடி எதற்காக? வெங்கட்ட கூட எதற்காக? 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 கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆறாமல் அவசர கொண்டு வருக ஆணையிட்டு நானே கல்வன். நானே கல்வன். தாயை என்ன மன்னித்திடமா? என்ன மன்னித்திடு.